ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ யூனியன் பப்ளிக் சர்வீஸின் யூபிஎஸ்சிலேருந்து வேலையை வச்சிருக்காங்க. எந்தமான வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு டெப்டி சூப்பரிண்டெண்டிங் ஆர்காலஜிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆர்காலஜிஸ்ட்டுக்கான வேலைப்பு 67 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் யூஆர் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரி 38 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி/எஸ்டி 40 கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஆர்காலஜி முடித்தவங்க அல்லது மாஸ்டர் டிகிரி இந்தியன் ஹிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஆந்த்ரோபாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஜியாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதான் உங்களுக்கான கல்வி தேதியை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டெசரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து செகண்டாக எந்த பதவி கொடுத்துருக்காங்கன்னா, கேபின் சேஃப்டி இன்ஸ்பெக்டரை கேட்டிருக்காங்க, சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் அதுதான் அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாஸ் 12th பாஸ் பண்ணால் போதுமானது. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. கேபின் கிரீவ் மற்றும் ப்ரெசென்டிங் ஒர்க்கிங் ஆஸ் கேபின் கிரீவில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டெசரபிள் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை வழங்க தான் சொல்லியிருக்காங்க. பட் 12th பாஸ் ஆனால் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங்லாம் ப்ரொவைட் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா 17/8/2024 இருந்து 6/9/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தா ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் போது எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டேட் ஃபார் இன்டர்வியூன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ் மூலமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தா இன்டர்வியூ வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்கிறாங்க. இந்த வேலைக்கு இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேரெக்டாக இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணவங்க அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். Candidate shortlisted for interview on the basic of the information provided in the online application submitted by them மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கேற்ற ஷார்ட்லிஸ்ட் இருப்போம், அவங்களுக்கு மட்டும் இன்டர்வியூ கூப்பிடுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ மட்டும் தான் வைக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அப்படியே கீழே இன்டர்வியூ முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு ஜாப் இன்ஃபர்மேஷன். ஸோ தகுதி இருக்கவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். தேர்வு கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் சைட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஜாப் அப்டேட்னே சொல்லலாம். மத்திய அரசோட நல்ல ஜாப் அப்டேட். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.